இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முக்கியமான தகவல் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ஸ்மோக் பிஸ்கெட். இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை நம்ம பக்கத்துல இருக்கிற கர்நாடகா மாநிலத்துல தடை பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை பயன்படுத்துறத ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. யாருன்னா பயன்படுத்தினா அவங்கள மிக மிக கொடூரமான தண்டனை தண்டிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. என்ன தண்டனைன்னு பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஃபைனும் 10 வருஷம் சிறைச்சாலை செல்ல வேண்டியது இருக்குங்க. ஸோ இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை ஏன் இவங்க எல்லாரும் தடை பண்றாங்க? இது இங்க மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே தடை பண்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மோக் பிஸ்கெட்ல அபரிவிதமான பாத்தீங்கன்னா ஆபத்துகள் இருக்கு. இதை குழந்தைங்க, பெரியவங்க, நம்மள மாதிரி ஆளுங்க சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். ஆனா இவங்களாம் ரொம்ப சீக்கிரமா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த திரவ நிலையில அந்த ஸ்மோக் வருது இல்லைங்களா? ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளவும் அது தெரியாம போச்சுன்னா புண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம வாய்க்குள்ளவும் புண்ணை ஏற்படுத்திடும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற கர்நாடகால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் சாப்பிடும் போது அவனுக்கு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி ரொம்ப பாடி பெயின் ஆயிட்டு இருக்குது, ஸ்டமக் பெயின் பண்ணிட்டு இருக்குது. ஸோ குழந்தை மழை கட்சி விழுந்துட்டான். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களை நீங்க பாத்துருக்கலாம். கண்டிப்பா பெரும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கறாலும் கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம குழந்தைகளும் நம்ம நல்ல பொருள் தான் வாங்கி தரணும். ரொம்ப ஸ்டைலிஷாவும் ரொம்ப ஷோவாகவும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொருட்களை வாங்கி தரோம். ஆனா அந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் நம்ம சாப்பிடும்போது நம்ம மூக்குல வாயிலெல்லாம் அப்படியே புகை உஃப்னு வரும். அதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அதை பார்த்த உடனே அதையும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா அப்படி புகை வரக்கூடிய அந்த பொருளை எதுக்காக எங்க அதிகமா பயன்படுத்துறாங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத பெரிய பெரிய ஆய்வகங்கள், அதாவது ஆராய்ச்சி கூடங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல பொருட்களை பாதுகாத்துறதுக்காக பெரிய பெரிய பொருள்கள் இருக்கும், மூலக்கூறுகள் இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்கா நிறைய விஷயங்களை சேஃப்டி பண்ண வேண்டியது இருக்கும். அது மாதிரி சேஃப்டி பண்ற விஷயத்துல, அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மருந்துகளை பாதுகாத்து வைக்கக்கூடிய இடங்கள், அதாவது புதிய கண்டுபிடிப்புகளை ரெடி பண்ணக்கூடிய இடங்கள், இந்த விஷயத்தை தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது எங்க பயன்படுத்துறாங்க? ஷிப்பிங் ஐட்டம்ஸ், அதாவது பொருட்களை வெளி இடத்துக்கு அனுப்புது. உணவு ஐட்டமா இருந்தாலும் சரி, மற்ற ஐட்டமா, அதுக்கு பாதுகாப்பு தேவை, கூலிங் தேவை அப்படின்ற இடத்துல அந்த பொருளை பயன்படுத்துறாங்க. ஸோ இது ஏர்ஃபிளைட்ல போவோம், இல்லை கப்பல்ல போவோம், சில நாட்கள்ல போவோம், பல நாட்கள்ல போவோம். அது மாதிரி இடத்துல இந்த பொருட்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது பாதுகாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தபடியா மூணாவதா ஒரு இடத்துல அதிகமா பயன்படுத்துறாங்க. அது எங்க கேட்டீங்கன்னா சினிமா துறையில ஸ்பெஷல் எஃபெக்ட்டுக்காக. பாட்டுலாம் கூட பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணில இருந்து புகையா வரும், அப்படியே கொதிக்கிற தண்ணில இருந்து புகையா வர மாதிரி சுடுதண்ணி மாதிரி காட்டுவாங்க. அது சுடுதண்ணியே கிடையாது. இதுதான் இந்த ஐட்டம் உள்ள தூத்தி போட்டாங்கன்னா அது புகை வரும். பார்க்கறதுக்கு தண்ணி கொதிக்கிற மாதிரி, தண்ணி கொதிக்காது, தண்ணி ஐஸ் கட்டியா தான் இருக்கும். இந்த மேட்டரை போட்டோம்னா அந்த அளவுக்கு எஃபெக்டா அந்த ஸ்மோக் வரும். ஸோ இது மாதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை தான் நாம உணவா எடுத்துக்கிறோம். ஸோ அது தப்பி தவிர நம்ம வாய்க்குள்ளவோ நம்ம உடலுக்குள்ளோ போச்சுன்னா குடலுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை உருவாக்கிட்டுரும், மலச்சிக்கலை உருவாக்கி விட்டுரும், அந்த பாதையெல்லாம் ரணமாக்கி விட்டுரும், வாயை பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும், வாயெல்லாம் கிழிஞ்ச மாதிரி அப்படி பயங்கர எரிச்சலை உண்டாக்கிடும். இப்படிதான் பாத்தீங்கன்னா டெல்லியில கூட இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிற கர்நாடகா நடக்கும்போது தான் இதை கர்நாடகா அரசு முற்றிலுமா பேன் பண்ணிட்டாங்க. அந்த ஐட்டத்தை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நம்ம தமிழோட உணவு பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அதை யாருமே பயன்படுத்தக்கூடாது. அப்படி யாருன்னா பயன்படுத்தினா உடனே தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல செய்தி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நாமளும் நம்மளும் அவேர்னஸோட இருக்கணும். பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனு, நம்ம ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அது மாதிரி விஷயம்லாம் வைக்கும்போது இது ஒரு ஸ்பெஷலா நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம வைக்கிறோம். இது மாதிரி விஷயத்தை கொண்டு வரவே கூடாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம உடம்புக்கு உபாதையை தான் கொண்டு வரும். எந்த ஒரு நல்ல பயனும் அதெல்லாம் இல்லை, 100% இல்லை. ஓகேங்களா? தெளிவாயிட்டீங்களா? கண்டிப்பா இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும். சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருன்னா தெரியாம சாப்பிட்டு அந்த சின்ன பையனுக்கு கர்நாடகான மாதிரி அந்த சின்ன பையனுக்கான பிரச்சனை வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். மறக்காம கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரிய வரட்டும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம பஞ்சு மிட்டாயை தூக்கி போட்ட மாதிரி இந்த விஷயத்தை நம்ம தூக்கி போனதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்றோம். கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ண. எதுக்காக சொல்றேன்னா இது உயிர் சம்பந்தமான விஷயம். அதுக்காக தான் சொல்றேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் தெரியும். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.